ரெக்டாங்கிள் கூட போடுறதுக்கு சேஃப் எப்படி கொண்டு வர்றதுன்னு வரும் முதல் வீடியோவில் போட்டிருந்தேன். இது சேஃபு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கணும். டேப்பு வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக திருப்பிக்கணும். நம்ம ஓவல் ஷேப்னால் இப்படி வளைஞ்சி விட்டுருவோம். இது வந்து ரெக்டாங்கிள் கூடங்கிறனால இப்படி சேஃபு போட்டு இப்படி உள்ளே விட்டு ஒரு சைடு எல்லாம் சுற்றிக்கிட்டு மறுபடியும் இப்படி கொண்டுட்டோம். போட்டாச்சா? கார்னர் வந்தால் நம்ம என்ன பண்ணணும், இதை திருப்பிக்கணும். இது வந்து நல்லா சேஃபாக வந்து நல்லா கையில் மடிச்சு தெரியுதுங்களா? கையில் நல்லா அமுக்கி விட்டால் சாஃபாக பார்த்தீங்களா? சேஃப் வந்துடுச்சு பார்த்தியா? கார்னர், இந்த கார்னர் சேஃபு, இந்த கார்னர் சேஃப். இந்த மாதிரி தான் நம்ம கூடை ஃபுல்லாகவே வளர்த்துட்டு வரோம். நீங்கள் டுட்டோரியல் போடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, அவங்களுக்காக வேண்டி இந்த வீடியோ. அதே மாதிரி இந்த கார்னர் வந்தாலும் அதே மாதிரி நம்ம ஷார்ப்பாக திருப்பிக்கணும். இந்த கார்னர் வந்தாலும் திருப்பிட்டு ஃபுல்லாக இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி சேஃபு இப்படி கொண்டு வரணும். பார்த்துக்கணும். கூட பெருசாக வரையில் பாட்டம் வந்து இப்படி தான் போடணும். மேலேயும் அப்படி தான், மேலே டேப் கொண்டு வரையில் நம்ம அதே மாதிரி கார்னர் மேலே வரும்போது ஒரு வீடியோ காமிக்கிறேன் நான் அடுத்த போஸ்ட்டில். மேலே வர கூட மேலே வர்றதப்போ எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பாய்மா.